சாயந்தர வேளையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை கர்த்தர் நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு சிறு பாடலோடு கூட நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். ஹல்லேலூயா. பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து அற்புதமாய் வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நமக்காய் ஜீவன் விட்டவர் நம்மோடு கூட உண்டு. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே, ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஆமென். ஹல்லேலூயா. யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத நேசர் ஹல்லேலூயா நம்மோடு கூட உண்டு. Thank you Lord. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன்னேறவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே, ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே, ஏசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. Thank you Jesus. மாயமானமான உலகத்திலே கர்த்தரே நமக்கு போதுமானவராயிருக்க, போதுமானதற்கும் அதிகமானவராய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செயல்படுகிற தருகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற நல்ல மெய்ப்பர். Thank you Jesus. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும்
ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே. சொல்லுவோமா? இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா இந்த சாயந்தர வேளையில கர்த்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. என் நாமத்தினால எங்க 2 பேர் 3 பேர் என்னோட நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ மத்தியிலே நடுவுல இருக்கிறேன், வாசம் செய்கிற என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா அப்பா. இந்த நாள் ஒரு மனமாய் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அப்பா ஸ்தோத்திர ஏக்கத்தோடு விருப்பத்தோடு வாஞ்சியோடு கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்பா, உம்முடைய விடுதலை பெற்றுக்கொள்ள ஏக்கத்தோடு அப்பா இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாள்ல ஒரு பெரிய விடுதலை அவர்களுக்கு உண்டாகட்டும் அப்பா, ஒரு சந்திப்பு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு இளைப்பாறுதல் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில அவருடைய சந்ததியில அப்பா உண்டாவதாக ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்று முதல் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்று முதல் கர்த்தாவே அப்பா நம்முடைய பிள்ளைகளை கரப்பிடித்து நடத்துவீராக. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி. உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். துதி கனமகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய வார்த்தை நம்ம தியானிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம 17வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். ஒரு ஓய்வு ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அந்த நாள் ஒரு ஓய்வு நாளா இருந்துச்சு பாருங்க. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ஒரு போதகம் பண்ணி கொண்டிருக்காரு, ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாருங்க, ஒரு 18 வருஷமா கூனியா இருந்த 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டு ஒரு ஸ்திரீன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அந்த ஒரு பெண்மணி மேல இருந்தது. அதனால அவ என்ன பண்ணினாளா, அவ எப்படி இருந்தாலாம், முதுகு கூனியாய், முதுகு நிம்மறக்கூடிய, எவ்வளவு நிம்மறக்கூடாத கூனியா இருந்தாலாம் பாருங்க. 18 வருஷமா நம்ம ஒரு நாள் 2 நாள் நம்ம குமிஞ்சு இருந்தா நம்மளால இருக்க முடியுமா? ஆனா அவ 18 வருஷமா அவள் கட்டப்பட்டு இருந்த பலவீனப்படுத்தும் ஆவி அவள் மேல இருந்தது பாருங்க. அவள் பாருங்க தேவ ஆலயத்துல வந்திருக்கிறா. நம்ம பார்க்கல, நம்ம கொஞ்சம் ஒரு காய்ச்சல் வந்துட்டா, ஒரு தலைவலி வந்துட்டா தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். நான் எப்படி போய்க்கலாம், நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லி நம்ம தள்ளி போடுறோம். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் சொல்லி கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆமே. ஆனா பாருங்க, இந்த கூனி, அந்த அதாவது வளைந்த ஒரு முதுகுடைய அந்த பெண்மணி என்ன செய்யறா, அவ பாருங்க தேவ ஆலயத்துல போறா. அவளுக்கு 18 வருஷமா அந்த ப்ராப்ளம், அந்த பிரச்சனையோடயே அவ வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறா. அவ நினைச்சிருக்கலாம், நான் இப்படியேதான் வாழ்நாள் எல்லாம் நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ அதோடயே சேர்ந்து அப்படியே பழகிட்டா பாருங்க. அந்த வேதனையில வாழ்றதுக்கே அவ பழகி இருந்திருக்கிறா. 18 வருஷமா பலவீனப்படுத்த ஒரு ஆவி பாருங்க. பிசாசு நம்மை பலவீனப்படுத்துகிறவனா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்லி ஆண்டவருடைய வாக்கு தத்துவங்கள், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, நம்மை ஊன்ற கட்டுகிறதா இருக்கிறது, நம்மை தேற்றி அரவணைத்து நம்மை தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் அப்படியே செய்கிறார். ஆனா பாருங்க, பிசாசு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியா இருக்கான். அப்ப பாருங்க, அந்த மகளை என்ன செஞ்சிருக்கான், அநேக
18 வருஷமா இந்த கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்க தேவாலயத்துக்கு வரா. தேவாலயத்துலதான் அவளுக்கு வந்து தேவாலயத்துலதான் ஆண்டவர் அவளை பாக்குறாரு பாருங்க. ஆனாலும் அவ கட்டப்பட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு, நம்ம எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய்கொண்டே இருக்கலாம், நான் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கலாம், ஒரு நாள் விடுதலை வரும், ஒரு நாள் கர்த்தர் கதவை திறப்பார் என்று சொல்லி அவள் ஆலயத்தை நோக்கி ஆலயத்தை தேடி வந்திருக்கிறாள் பாருங்க. அந்த இடத்துல அவளுக்கு ஒரு அற்புதம், விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாய் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கிறார். இந்த நாளிலும் நம்மிடத்துல ஆண்டவர் சொல்றது என்னன்னா, எந்த சூழ்நிலை ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தை தேடுகிறதுல வாஞ்சியா இருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தை நாடுகிறதுல வாஞ்சியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கலாம் மித பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கலாம் உடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் தேடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதை வந்து கோராகின் புத்திரர் வந்து அதை எழுதி வச்சிருக்காங்களாம் பாருங்க. சங்கீத புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் ஆலயத்துல அவர் வாசமா இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆலயத்திலே வஸ்திர தொங்கல், தேவனுடைய வஸ்திர தொங்கல் நிறைந்து காணப்படுமா பாருங்க. அந்த வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்துல அந்த 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டா. இந்த நாளிலும் நம்ம ஆலயத்துல பாருங்க, ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால நிறைந்து இருக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கு நமக்கு விடுதலை உண்டு, அங்கு நமக்கு மீட்பு உண்டு. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த கடைசி நாட்கள்ல நாம் தேவனுடைய ஆலயத்தின் மேல வாஞ்சியாயிருக்க கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஓய்வு நாளில அந்த சபையில வந்து 18 வருஷமாய் அவள் வந்து பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவ எவ்வளவு நிமிரக்கூடாத குனியா, எவ்வளவு கொஞ்சம் கூட நிமிரவே முடியாதமா, கொஞ்சம் கூட நிமிர முடியாம அந்த கூனியே அவ இருந்து நடந்து பழகி இருக்கா பாருங்க. அப்படிதான் இன்னைக்கு கூட நம்ம வந்து எவ்வளோ காலம் நம்ம வந்து விடுதலை இல்லாம சில காரியங்களை நம்ம இருக்கலாம். ஆனா அவள் பாருங்க, அது போலதான் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, இந்த காரியத்திலிருந்து ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி நம்ம அநேக வருஷங்களா, 20 வருஷம் 30 வருஷம் அநேக வருஷங்கள் காத்துட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி ஏக்கத்தோடு தாகத்தோடு பார்க்கிற உங்களை கர்த்தர் விடுதலையாக்க அவர் தாகத்தோடு அவரும் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட பிள்ளை இந்த நாளிலே நான் விடுதலை போகிறேன், இந்த நாளிலே அவன் மகளை அணைக்க போகிறேன், இந்த நாளிலே தூக்கி எடுக்க போகிறேன், அவன் எவ்வளவு குழியில இருந்தாலும் சரி நான் தூக்கி எடுக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க அங்கே இருந்தால், எவ்வளவு நிமிரக்கூடாத குனியா இருந்தால் இயேசு அவளை கண்டு, ஆமென், இயேசு அவளை பார்க்கிறார் பாருங்க. அந்த தேவாலயத்துல அநேகர் வராங்க, எவ்வளவு வருஷம் அவ தேவாலயத்துக்கு வந்து போயிட்டு இருக்கா. ஆனா யாருடைய பார்வையும் அவள் மேல கரிசனையா இருக்கவில்லை. அவள் வந்து அவளை பார்த்தாலும் கூட விடுதலையாக்க யாராலும் கூடாம இருந்தது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல வந்து அவளை கண்டார். ஹல்லேலூயா. இயேசு அவளை கண்டு இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். உங்களுடைய நிலைமையை பார்க்க, உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கிறார். உங்களுடைய மன இருதயத்தின் அந்த வேதனையை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சந்ததி மேல அவர் வந்து கண்ணோக்கமாய் இருக்கிறார். உங்களுடைய காரியத்தின் மேல, உங்களுடைய வாழ்க்கை மேல, உங்களுடைய எதிர்காலத்தின் மேல கர்த்தர் நோக்கமாய் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். ஆகார வனாந்தரத்திலே கண்ட தேவன் கர்த்தர் உங்களையும் இந்த நாளிலே அவர் காண்கிற தேவனாயிருக்க, உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து அவர் பாருங்க, அடுத்தது நம்ம பாக்குற தம்மிடத்தில் அழைத்தாராம். அவரு அழைக்கிறார் பாருங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து, வா மகனே, என்னிடத்துல வா, என்னிடத்துல வந்து இளைப்பாரு, வா, நான் உனக்கு ஜீவ தண்ணீர், ஒரு காலம் தாகமடையாது ஜீவ தண்ணீர் வைத்திருக்கிற என்னுடைய சமூகத்துக்கு நீ வரமாட்டையா? உனக்காக என்னை தந்தேனே, எனக்காக நீ என்ன செய்தா என்று சொல்லி என்னிடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில்
நம்மை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தம்மிடத்தில் அவரிடத்தில் அழைக்கிறார். எங்கேயோ நீ அங்க போ, சொல்யூஷன் அங்க இருக்கு இங்க இருக்கு சொல்றது இல்ல. ஆண்டவர் அவரிடத்துல எல்லா சொல்யூஷனும், அவரிடத்துல எல்லா பரிகாரம் இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, அங்க போய் பரிகாரம் பண்ணு, இங்க போய் பரிகாரம் பண்ணுன்னு சொல்லி ஜனங்க சொல்றத நம்ம பாக்குறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், என்னிடத்துல வா, நான் உனக்காக பலியா இருக்கு, உனக்காக என்னுடைய ஜீவனை தந்திருக்கிறேன்னு சொல்லி நான் உனக்காக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவரையே நமக்காக கொடுத்து இருக்கிறதுனால மற்ற எல்லாவற்றையும் தர அருளாது இருக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி, உன் பலவீனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளை பார்த்து, அவளை அழைத்து, அவள்கிட்ட விடுதலை பேசுகிறார். பாருங்க, இந்த நாளிலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைத்து விடுதலை பேசுகிறார். பாருங்க, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, பலவீனத்தின் என்று விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை அவ கேட்கிறா. அந்த வார்த்தை அவளுடைய காதுகளிலே அவளுடைய சரீரத்துல இறங்குகிறது. பாருங்க, ஒரு வல்லமை அவளுடைய சரீரத்துல இறங்குகிறது. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில விடுதலை உண்டு. ஆமென். இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டு. ஏன்னா அவர் பாதாளத்தை ஜெயித்த நாமம், அவர் சத்துருவை ஜெயித்த நாமம். ஹல்லேலூயா. அவர் பூமியில் இருந்து வந்த நாட்கள்ல எல்லாரையும் விடுதலை ஆக்குறார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். பாருங்க, எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் அவள் இருந்தாள். நான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க அம்மா சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷர், அந்த நாட்டுல ஒரு மனுஷன் நடமாடிட்டு இருப்பாரு. அவரு பாத்தீங்கன்னா குமிஞ்சேதான் இருப்பாரு. அந்த முதுகு கீழேயே தான் பார்த்திருக்கும், மேலேயே அவர் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் நான் அவரு பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு அவர் மேல பாக்கறதுக்கு வேண்டி அந்த உடம்போடு சேர்த்து அப்படியே மேல அப்படியே பின்னாடி பக்கம் அப்படியே சாஞ்சிட்டாரு, மேல பாக்கறதுக்கு வேண்டி. அப்போ என்னுடைய இதுல அந்த அவரு கொடையோ ஏதோ வச்சிருந்தாரு, அது அப்படியே என் தலையில இடிச்சிருச்சு. பாருங்க, நான் நினைக்கவே இல்லை அவரு இந்த நாள்ல சொல்றதுக்கு தான் அது நடந்ததான்னு தெரியல. ஆனா நான் அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த நாள்ல நான் அதை நினைச்சு பாக்குறேன். பாருங்க, அப்போ அப்படியே இடிச்சிச்சப்ப அவரு மேல பார்க்காம பூமியவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு அனுபவம். இந்த நாள்ல கூட நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் பாருங்க, நம்ம இது எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருக்கிறது போல, இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம பார்த்தோம்னா வெளியில சரீர கூணலா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஆவியில நம்ம கூனி குறுகி போய் நம்ம பூமியவே பாக்குறவங்களா இருக்கிறோமா, நம்ம இல்ல அல்லது மேன்மையான காரியங்களை பரலோகத்தை பார்க்கிறவர்களா இருக்கிறோமா என்பதுதான் மிக மிக ரொம்ப முக்கியம். பாருங்க, பிசாசு அப்படியே பூமியவே காட்டி பூமியுடைய ஆஸ்திகளை, பூமியுடைய சந்தோஷத்தை, பூமியுடைய பூலோகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களை காட்டி அப்படியே மேலானவைகளை பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாளிலே நம்மை தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. உனக்கு மேன்மையானதை நான் வைத்திருக்கிறேன் மகளே, மேன்மையான அழைப்பு உனக்கு உண்டு. நீ ஏன் கீழேயே பார்த்து கொண்டிருக்கா, பூமியவே நீ பார்த்து கொண்டிருக்கிறா. ஏதாவது கிடைக்குமா, யாராவது ஏதாவது தருவார்களா, யாராவது என்னை கூப்பிட்டு எனக்கு வேலை தருவார்களா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி பூமியவே நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா, என்னை நோக்கி பார் மகளேன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே அவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு பாடல் உண்டு பாத்தீங்கன்னா, வேகம் எழும்ப சீயோனே இயேசு இதோ வருகிறார், வேகம் எழும்ப சீயோனே இயேசு இதோ வருகிறார், இயேசுவின் வருகை மிக சமீபமாகுதே, இயேசுவின் வருகை மிக சமீபமாகுதே, இனி மோசந்தான் அசதியாக ஜீவித்து வந்தார், இனி மோசந்தான் அசதியாக ஜீவித்து வந்தார், பின்பு அலறிடுவாயே இயேசு கைவிடும் போது, பின்பு அலறிடுவாயே இயேசு கைவிடும் போது, வேகம் எழும்ப சீயோனே இயேசு இதோ வருகிறார், பூலோக நேசம் உன்னை சற்றும் வேண்டாமே, பூலோக நேசம் உன்னை சற்றும் வேண்டாமே, நீயும் மேலோகம்
பார்த்து பார்த்து லோகத்தை வேறு, நீயும் மேலோகம் பார்த்து பார்த்து லோகத்தை வேறு. இந்த மாயலோகமே உன்னை மோசம் போக்குமே, இந்த மாயலோகமே உன்னை மோசம் போக்குமே. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். பாவங்கள் இருதயத்தில் ஏதேனும் உண்டோ, பாவங்கள் இருதயத்தில் ஏதேனும் உண்டோ, சிறுபாருங்கள் உன்னை கீழே தள்ளிடுமே, சிறுபாருங்கள் உன்னை கீழே தள்ளிவிடுமே. உந்தன் இருதயத்தை நீ பரிசுத்தமாக்காயோ, உந்தன் இருதயத்தை நீ பரிசுத்தமாக்காயோ. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். ஆகாயத்தில் நடக்கும் கல்யாணத்திலே, ஆகாயத்தில் நடக்கும் கல்யாணத்திலே சுத்தர் பாடுவார் அல்லேலூயா செட்டை அடித்து. அப்போ அங்கிருப்பாயோ, பூவில் ஓடி ஒளிப்பாயோ, அப்போ அங்கிருப்பாயோ, பூவில் ஓடி ஒளிப்பாயோ. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். அந்தி கிறிஸ்து அரசாட்சி செய்யும் வேளையில், அந்தி கிறிஸ்து அரசாட்சி செய்யும் வேளையில், கோப அக்கினி பூமியில் சொரியும் வேளையில், கோப அக்கினி பூமியில் சொரியும் வேளையில், நீயும் அகப்படாமலே இன்று தப்பிக்கொள்ளாயோ, நீயும் அகப்படாமலே இன்று தப்பிக்கொள்ளாயோ. வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். வேகம் எழும்பு சீயோனே, இயேசு இதோ வருகிறார். ஆமென். நீயோ மேலோகம் பார்த்து பார்த்து லோகத்தை வெறு, மேலோகம் மகிமையான மேலோகம், பரலோகத்திலே மகிமையான வேலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே பார்த்து பார்த்து இந்த பூமியுடைய காரியங்களையே கூடி குறுகி போய் இதையே பார்த்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. மகளே, உனக்காக நான் மகிமையானவளை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் பாருங்க, கூனியாய் 18 வருஷமாய் கூனியாய் பூமியவே பார்த்து கொண்டிருந்தார். எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். கர்த்தர் அவளை கண்டு அவளை அழைத்து அவளுக்கு சுகத்தை தந்தார். ஹல்லேலூயா. அவள் என்ன செய்தார்? அவள் 18 வருஷமாய் கட்டப்பட்டிருந்த ஆவி அவளை விட்டு அகன்று போனது, அவளுடைய இருள் அகன்று போனது, அவளுடைய இருளான காரியங்கள் அகன்று போனது. ஆமென். அவளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதித்தது. அவள் என்ன செய்தார்? அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கர்த்தரோடு அவள் மேல மனதுருகி கரம் நீட்டி அவளை சுகமாக்குகிறார். பாருங்க, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே அவள் தாமதமே ஆகல. கர்த்தர் ஒரு கதவை திறந்தார். ஆனால் யாராலும் மூடவே முடியாது, யாரும் அது மூடவே முடியாது. பாருங்க, அதுக்கு ஒருத்தருக்கு கூட அதிகாரமே கிடையாது. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக விடுதலை வைத்திருக்கிறார். அந்த விடுதலை, அந்த சந்தோஷத்தை யாராலும் பறிக்க முடியாது. ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே முற்றுமுடிய உங்களை விடுதலை ஆக்குகிறார். அவளும் அப்படிதான். தேவனை அவள் நிமிர்ந்து நாங்களோ பாருங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யாரு? சத்துருக்கள் முறிந்து விழும்படியாய், சத்துரு வெட்கப்பட்டு ஓடும்படியாய் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. அவ்வளோ நிமிர்ந்து நின்றாள். ஹல்லேலூயா. நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர் இந்த கடைசி நாட்களில் தேவனை விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளும் பொழுது, ஊக்கமான ஜெபத்திலே ஆவியிலே நிறைந்து தேவனை ஏக்கத்தோடு தேடுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க, ஓய்வு நாளா இருந்தா கூட ஓய்வு நாளிலே அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓய்வு நாட்டுல யாருக்கும் சுகம் கொடுக்க கூடாது, ஓய்வு நாள்ல அற்புதம் செய்யக்கூடாது, அந்த நாளில தேவனை மாத்திரம் தேடணும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த லேவி ராகமத்துல அந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, எழுத்தோ மனுஷனை கொல்லுமாமா. அப்ப அதனாலதான் கர்த்தர் புதிய உடன்படிக்கை, ஒரு அன்பின் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஐயோ, என்னோட மகள் 18 வருஷமாய் கட்டப்பட்டு இருக்கிறாளே என்று சொல்லி அந்த மகளை பார்த்து கர்த்தர் ஏங்கினார். நம்முடைய இருதயத்தின் வேதனையை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். உங்களை மனுஷர்கள் பார்த்து உங்களை கேவலமா பேசியிருக்கலாம், எத்தனையோ உங்களை நிந்தையான வார்த்தைகளினாலே உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். கர்த்தர் அந்த இருதயத்தை இப்பொழுது காண்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனையோ வருஷம் கட்டப்பட்டிருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக சத்துருவின் கோட்டைகள் நொறுங்கி போகும்படியாய் இந்த நாளிலே ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கிறது. உங்களுடைய படுக்கைகள் மாறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷம் இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களை தொடர்ந்து பிடிக்க போகிறது. ஆமென். யாரெல்லாம் அந்த வார்த்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ கர்த்தர் அப்படியே அந்த வார்த்தை கனப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனை அவள் நிமிர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். கர்த்தர் பாருங்க நமக்கு எதுக்கு சுகத்தை தராரு, நம்முடைய படுக்கை ஏன் மாற்றுறாரு, ஏன் நமக்கு ஆண்டவர் புது ஜீவனை கொடுக்கிறாருன்னு சொன்னா நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனை கொண்டாடும்படியாய், தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாதான் கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் சுகத்தையும் ஆயுசு நாட்டிலே கொட்டு கொடுக்கிறார். ஆமென். ஏதோ ஒரு அற்ப காரியங்களுக்காக ஓடுகிறதுக்காக கர்த்தர் நமக்கு சுகத்தை தரவில்லை. நித்திய ஜீவனை பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாய், தேவனுடைய சமூகத்திலே நம்ம மகிழ்ச்சியாயிருக்கும்படியாய் ஆபிரகாமின் குமாரத்தை ஆகிய நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை ஆக்குகிறது. கர்த்தரை துதிக்கவே மகிமைப்படுத்தவே அவரே மகிமைக்கு பாத்திரர், அவரே கனத்துக்கு பாத்திரர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை உயர்த்த 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 கர்த்தர் வானத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய விடுதலை அவருடைய வெற்றியின் வாழ்க்கையும் நமக்கு ஜெயத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென். அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை நடத்தி ஆத்துமாவை தேற்றி நித்தமும் அவருடைய நாமத்தின் நம்ம நித்தமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார். ஆமென். நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால், அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமானால் கர்த்தர் நமக்கு நம்மை நல்ல புல்லுள்ள இடங்களில் ஆசீர்வாதமான பாதையிலே நம்மை நடத்தி நம்மை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். எப்படி அந்த கூனி நிமிர்ந்து கர்த்தரை கண்டால் அந்த நாளிலே அவள் முகமுகமாய் தேவனை பார்த்தால் பாருங்க, அவள் சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. நம்ம எத்தனை நாள் தாயின் கற்பத்திலே வெளிப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா, கர்த்தரை உயர்த்துகிறோமா? நம்ம ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தீர் ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஆண்டவரே பூலோகத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன், இந்த மண்ணையே பார்த்து கொண்டிருந்தேன், ஆனா அந்த மகிமையானவைகளை எனக்கு வெளிப்படுத்தினீரே ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மேன்மையான காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினீரே, ரட்சகர் எனக்கு வெளிப்பட்டீரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்த நம்ம நேரம் எடுத்திருக்கிறோமா? ஹல்லேலூயா. பாருங்க, மரியாள் தேவனை மகிமைப்படுத்தினாள், அன்னாள் தேவனை துதித்தாள், மேரியாம் கர்த்தரை துதித்தாள். எல்லாம் அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பதாகவும் நடந்ததுக்கு பிற்பாடும் தெபோராள் கர்த்தரை துதித்தாள். ஹல்லேலூயா. நம்ம கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவனே நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே, நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் வாழ்கிறவர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா, நீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லமுள்ளவர், உம்மால கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா? ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் இந்த ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம எப்படி கடல்ல இருந்து உப்பை பிரிச்சு எடுக்கிறாங்களோ அதே போலதான் அந்த உலகமாகிய கடல்ல இருந்து நம்மை கர்த்தர் பிரித்து எடுத்தார். அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, நற்கிரிகளை செய்யும்படியாய், அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரத்துல
பாத்தீங்கன்னா ஆண்டவர் தேவாலயத்துல போய் அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிறாரு. அவரு மேல என்ன கர்த்தர் சித்தத்தை வைத்திருந்தாரோ, என்ன பிளான் வச்சிருந்தாரோ அதையே அவர் எடுத்து வாசிக்கிறார். பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காய கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை கூறவும். ஆமென். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை கூற கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணி. இன்னைக்கு நம்ம எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம்? கட்டுகளை விடுதலை ஆக்க, கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ ஒரே ஒரு இயேசுதான் இருந்தாரு. ஆனா அவர் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திற்கு போய் திரும்பவும் அவருடைய ஆவியை நம்ம மேல ஊற்றி இருக்கிறார். அதான் நம்ம கூட இந்த நாள்ல இந்த வேதத்தை ஏசாயா 61 எடுத்து நம்ம வாசிக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்க. எல்லாரும் சொல்லுவோமா, தலையில கை வச்சு, ஆண்டவரே நீர் என்மேல் இருக்கிறீர், ஆண்டவரே நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்க முடியா, கட்டுண்டவர்களை கட்டவிழ்தலை கூற கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவோமா. கர்த்தர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு சகல அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். பிசாசுகளை மேற்கொள்ள, வல்லமைகளை மேற்கொள்ள, பலவீனத்தை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த கூனியை எப்படி நிமிர வைத்தாரோ இந்த நாள்ல அநேகர் தொடப்பட போறீங்க. இந்த செய்திக்கு பிற்பாடு அநேகர் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். இந்த வார்த்தை புறப்பட்டு சென்று அந்த வார்த்தை விருத்தியாகும்படியாய் கர்த்தர் செய்யறாராம். அந்த வார்த்தையானது விருத்தியாகி அந்த இடம் அந்த பாவத்தை மேற்கொள்ள, சத்ருவை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிற தேவனா இருக்கிறாராமே. இந்த வார்த்தையானது புறப்பட்டு அதை கேட்கிற ஒவ்வொருடைய செவிகளில் சென்று சரீரங்களிலே பூரண சுகத்தை தரப்போகிறது. ஆமென். இவ்வளவு நாள் தேவனை பார்க்காதிருந்த அந்த கூனி அவள் நிமிர்ந்து பார்த்து தேவனை பார்த்தாள். ஹல்லேலூயா. இந்த பூலோகத்துக்குரியவங்களே அல்ல, என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருமே மரிச்சதாகணும். பாருங்க, நாளைக்கு நம்ம இருப்போம்னு சொல்லி நமக்கு நிச்சயம் கிடையாது. ஆனா இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். ரட்சணிய நாள், இதுவே விடுதலை நாள்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ரட்சணியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். சங்கீதம் 149 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவரை உயர்த்துகிற துதியை நம்முடைய நாவிலே கர்த்தர் வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 149 சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. ஆமென். 4வது வசனத்துல, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார், பரிசுத்தவான்கள் மகிமையோடு கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். ஆமென். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கும், ஜனங்களை தண்டிக்கும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறம் கருப்புள்ள பட்டயம் இருக்கும். ஆமென். அவர்கள் வாயில என்ன இருக்கா? கர்த்தரை உயர்த்தும் துதி. ஹல்லேலூயா. மேன்மக்களை, அதாவது சத்துருவை கர்த்தர் நமக்கு ஒரு கீ கொடுத்திருக்காரு. அந்த கீ தான் துதி. ஹல்லேலூயா. யூதா என்றா துதின்னு அர்த்தம். பாருங்க, நம்ம எல்லாம் யூதர்கள். ஆபிரகாமின் குமாரத்தையா இருக்கிறாளே, அந்த கூனியை கர்த்தர் விடுதலை ஆக்குனதுனால அங்குள்ள எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஓய்வு நாள்ல விடுதலை சுகத்தை கொடுத்திருக்காரு. அப்ப இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல குற்றம் சுமத்துகிறார். சூமின கையுடைய அந்த மனுஷனை ஆண்டு சுகமா மறு கையை போல சுகமாக்குனாரு. அது கூட அவங்களுக்கு ரொம்ப கோபமா இருந்தது. ஏன்னா ஓய்வு நாள்ல சுகமாக்குனதுனால. பாருங்க, ஓய்வு நாள்ல சுகமாக்குனா என்ன? ஆண்டு சொல்றாரு, உங்களுடைய எருதோ கழுதையோ நீங்கள் கட்ட வீழ்த்து போய் தண்ணீர் காட்டுகிறது இல்லையா, அதே போல இவளும் ஆபிரகாமின் குமாரத்தையா இருக்கிறாளே, இவளுக்கு கட்ட
கவிழ்க்க வேண்டியதா இருக்கிறதே என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் குமாரத்திகளா, தேவனுடைய குமாரத்திகளா இருக்கிறோம். ஒரு நாள் கட்டப்பட்டு இருப்பதை கர்த்தர் விரும்புவதே, ஹல்லேலூயா, விரும்புவதே இல்லை. அதனாலதான் கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு விடுதலை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய படுக்கையில் மாற உங்களுடைய வியாதி, வறுமைகள், தரித்திரங்கள் எல்லாம் மாறி இந்த நாளிலே தேவனை நோக்கி பார்க்க, நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்த இந்த நாளிலே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து அற்புதங்களை செய்தவர்கள் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க போடுங்க, ஆமென் என்று சொல்லுங்க. உங்களுடைய டெஸ்டிமோனிஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அவரை உயர்த்துகிற துதியை கர்த்தர் நம்முடைய நாவில வைத்திருக்க, சத்துருவை வீழ்த்தும்படியாக. பாருங்க, அந்த நாள்ல எரியோ கோட்டைகளை சுற்றி துதித்து கொண்டே இருந்தாங்க. எங்கேயாச்சும் நம்ம சத்தத்தை கேட்டு அந்த கோட்டைகள் விழுந்ததை நம்ம பார்த்திருக்கிறோமா? ஆனா கர்த்தர் சொன்னா, நீ துதித்து கொண்டே 7 நாள் துதித்து கொண்டே இருங்கள், 7வது நாளிலே விழுவதை காண்பீர்கள் என்று சொல்லி. அதே போல எரியோ கோட்டைகள் விழுந்தது. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில எரியோ போன்ற சோதனைகள், வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதெல்லாம் சத்துரு வெட்கப்பட்டு மலை போல உள்ள, மதில் போன்று உள்ள காரியங்கள் அது ஒன்றுமில்லாமல் பனி போல உருகி போகத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய துதியை நம்ம எழுப்பிக் கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்க பார்க்கிற எல்லா ஜனங்களுக்காக நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன். என்னால் இயன்ற அளவு கர்த்தருடைய பாதத்தில் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். தொடராக எங்க யாவரும் எனக்காக, குடும்பத்துக்காக நீங்க ஜெபிங்க. தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலையின் மேலே நீர் இந்த நாளிலே அசைவாடி ஒரு பெரிய விடுதலை கட்டளையிட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இவர்கள் நிமிர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, தரித்திரங்கள், வறுமைகள், கடன்கள், ஆண்டவரே பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இதற்கு எதிராய் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் சந்தியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சமாதான பாதையிலே அப்பா சந்தோஷம், மகிழ்ச்சியும் உடைய பிள்ளைகளுக்காக நீர் விதைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது முளைத்தெழும்பி கர்த்தாவே உடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திர அனுக்கிரக காலம் ஆண்டவரே, ஸ்தோத்திர சகாயம் செய்கிற காலம் நீ ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அது வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்து விட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த ராத்திரி ஆண்டவரே விடுதலை நேரமாய் அப்பா, விடுதலையின் நேரமாய் இருப்பதாக ஆண்டவரே. இது பகலா இருக்கலாம் ஆண்டவரே, மதியான நேரமா இருக்கலாம். அந்த செய்தி பார்க்கிற எந்த நேரமானாலும் ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் அப்பா. சத்துருவை மேற்கொண்டு ராஜ்யத்தை சுதந்திரிக்க அப்பா, உடைய ராஜ்யத்திலே அப்பா பங்கு கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமையும் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.